Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலில how to accounting for payroll அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேலில ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. கம்பெனி கிரியேட் பண்ணி ஓபனிங் பேலன்ஸ் போடுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் கம்பெனி இது வந்து நம்ம 101வது பேட்ச்ல போட்டுருக்கோம். டீல போயிட்டு 101 பேட்ச். கம்பெனிக்கு பேர் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பேசாம இருங்க. நேம் யுவர் பில்டர். ஸோ ஸ்ரீனிவாசா பில்டர் பேர். கம்பெனியோட பேர் என்ன? ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனியோட. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024-25. இங்கே ஃபினான்ஷியல் இயர் 2000 ரூபாய். நேரம் கல்வி நான் அட்ரஸ் டீட்டெல்லாம் போடல. என்ட்ரு கொடுத்து நம்ம முதல்ல சேவ் பண்ணிடுவோம். ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும், எது எனேபிள் பண்ணணுமோ பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேராக வாங்க, ஜிஎஸ்டி டிசேபிள் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி வேண்டாம், டிசேபிள் பண்ணுங்க. மெயின்டைன் பேரோல் வந்து எஸ் கொடுங்க. என்ன பண்ணணும், மெயின்டைன் பேரோல் எஸ், பேரோல் ஸ்டாச்சுட்டரி எஸ். மெயின்டைன் பேரோல் எஸ், பேரோல் ஸ்டாச்சுட்டரி எஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி கோடு இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதில் இருந்து எடுத்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கோடு ஒன்னொன்றுக்கு நான் கொடுத்துருக்கேன். கம்பெனி அக்கௌண்டிங் கோடு இதெல்லாம் வந்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது கம்பெனி செக்யூரிட்டி கோடு. கொஞ்சம் பேசாம இருங்க, எனக்கு பேரலா ப்ராப்ளம் ஆகுது. மெதுவா பேச, மனசுக்குள்ள பேச. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ. இஎஸ்ஐ உடைய கம்பெனி கோடு அதை எடுத்து போட்டுக்கோ. அடுத்தது இஎஸ்ஐ உடைய பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சென்னை, ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் 26 days. பிரான்ச் ஆஃபீஸ் சென்னை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் 26 days போட்டுங்க. என்பிஎஸ்ல எதுவும் வேண்டாம். இன்கம் டேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அதோட விட்டுரு. டிடிஎஸ் நம்ம லேட்டராக பண்ணுறோம். ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணணும், ஜிஎஸ்டி டிசேபிள் பண்ணணும், பேரோல் அண்ட் பேரோல் ஸ்டாச்சுட்டரி எனேபிள் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் வரும். மூணாவது ஸ்டெப் என்ன, வழக்கம் போல ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கேஷ் அதை வந்து ஆல்டர். நேராக வாங்க, கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர் லெட்ஜர். அதில் போயிட்டு கேஷ் லெட்ஜரை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆல்டர் பண்ணுங்க. கேஷ் எவ்வளோ இருக்கு, 1,85,200. 1,85,200 ஏற்ற கொடுத்து சேரும். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ட்ரி டெட்டால் பண்ணுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு, ஸோ அதுவும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டரில் போயிட்டு லெக்சரில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெக்சர் இருக்கு, அதையும் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும் அப்படின்னா 2 வகையான சுச்சுவேஷனில் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நாட் ஃபைல்டு பட் ஃபைனல் அக்கௌண்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ட்ரையல் பேலன்ஸ் தான் வரும். இந்த ரெண்டாவது சினாரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் ஆஃப்டர் ஃபைலிங் த ரிட்டர்ன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த கேபிட்டல் அக்கௌண்ட். அது மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையிலே வரும். ஸோ 2 சூழ்நிலையில் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி இது வந்து பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிபிளில் போட்டுக்கலாம். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெக்சர், ஆல்டர்னேட்ஸ் மல்டி கிரியேட்ல போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா அப்படியே போட்டே வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் should comes under கேபிட்டல். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து இங்கே போடுது, அப்படியே 1 by 1 போடுது. ஜென்ரல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ் should come under ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஜென்ரல் ரிசர்வ் இருக்கே வரணும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கே வரணும். 25,60,000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் ஆல்சோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். எதுக்கு வரும்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
ஸோ உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுக்க வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃப்ரம் HDFC. லோன் ஃப்ரம் HDFC இது வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு போட்டுக்கோ, இல்லை செக்யூர்ட் லோன் நம்ம செக்யூர்ட் லோன் சொல்லிட்டேன். ஸோ தட் நீங்கள் அதை செக்யூர்ட் லோன் தான் போடணும். செக்யூர்ட் லோன் சொன்னதுனால செக்யூர்ட் லோனில் போடுங்க. நான் ஒத்த கையில் போடுறேன், நீங்களாம் 2 கையில் போடுறீங்க, அதனால என்ன விட நீங்கள் வேகமாக போடுறீங்க. அடுத்தது ரோஜர் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். இது எது கீழே வரும்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கீழே வரும். எவ்வளோ அமௌண்ட்டு? 2,54,100. இதுக்கு வந்து பில் வைஸ்லாம் வேண்டாம், என்ட்ரு போட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ஹாஸ்பிட்டல். சூரியன் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு? 2,25,000. பில் வைஸ் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரொவிஷன், அது கீழே வரும். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து ப்ரொவிஷன், அது கீழே வரும். நமக்கு அவுட் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? 15,000 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி டேலியில் இந்த குரூப் கிடையாது, நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், அதுக்கான குரூப்பை கிரியேட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆர்டிசி போட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு குரூப், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு. இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எதுக்கீழே வரணும் அப்படின்னா கரண்ட் லியாபிலிட்டி கீழே வரும். நீங்கள் பாட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அண்டர் இன்டர்னல் எக்ஸ்பென்சஸ் போட்டாதீங்க, கரண்ட் லியாபிலிட்டி கீழே வரும். ஏன்னா இது பேலன்ஸ். ஓகேவா? எவ்வளோன்னா 16,500. 16,500. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன். அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் பில்லு 35,000. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் 35,000. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். எவ்வளோ அமௌண்ட்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 17,500. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் போட்டாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? 50,85,410. அடுத்தது பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? 60,85,11. அடுத்தது என்ன? ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? 4,58,700. 4,58,700. மோட்டார் கார் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,85,200. அடுத்தது கம்ப்யூட்டர் பெரிஃபெரல்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். 10,45,210. Investment in shares comes under investment. 22,54,500. Serena Builders comes under sundry debtor. Sundry debtor. Amount is 2,50,000. Bill wise கிடையாது. Deviant Marketing LLP comes under sundry debtor. The amount is 3,50,000. உங்களுடைய மாடல் கொஸ்டின் இதுதான். இப்பயே நான் சொல்லிட்டேன் எந்த சேஞ்ச். அருண் என்டர்பிரைசஸ் comes under sundry debtor. Sundry debtor
எவ்வளோ அமௌண்ட்னா 25,45,800. Telephone deposit should comes under deposits. Telephone deposits comes under deposits. 45,120. Next, loan to employee comes under loans and advances. Loan to employee comes under loans and advances. 1,58,400. கேஷ் போட்டாச்சு, மிச்சம் வந்து பேங்க் போடணும். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத போட்டுங்க. அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கீழே போட்டுங்க. என்ன அமௌண்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டை அதை போட்டுங்க. ஸோ என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அசட் சைடு எவ்வளோ அப்படின்னா 1,73,28,480. ஸோ அதை வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு 1,73,28,480. இதுதான் வந்து பேங்க். ஸோ இது வந்து கேட்வே ஆஃப் வேல்யூல போயிட்டு ஆல்டர் லெட்ஜர் ஐசிஐசிஐ பேங்க்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க பேங்க் அதை போடுங்க. அதுக்கப்புறம் செக் நம்பர்லாம் போடுங்க. அக்கௌண்ட் நம்பர் போடுங்க 2569896369. ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்களாவே ஏதோ ஒன்று போட்டுக்கணும். ஐசிஐசிஐ 0 அஞ்சாவது பேங்க் எப்போதுமே 0. ஐசிஐ 5th கேரக்டர் எப்போதுமே 0. 254300 இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கணும். பேங்க் நேம் நமக்கு வரல, ஐசிஐசிஐ அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கிறோம். பிரான்ச் நீங்களாவே ஒரு பிரான்ச் பண்ணுங்க. இதெல்லாம் கற்பனையில் போட்டுக்கிட்டீங்க. பிஎஸ்ஆர் கோடு வேண்டாம். செல்டா செக் எஸ் கொடுத்து 120 101 120 200 அப்படின்னு போட்டு நீங்கள் இதை போட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஓப்பனிங் பேலன்ஸு கேட்வே ஆஃப் டேலி வாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு ஆல்டி F1 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் வந்தால் பாருங்கள். வந்ததுன்னா ஓகேவா? நன்றி வணக்கம். ஃபஸ்ட் பார்ட்